ஓகே ஹாய். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 21 ஹிந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பில் டு அவுஸ்ட் அரெஸ்டட் பிஎம் அண்ட் சிஎம் ட்ரிகர் ஹவுஸ் கேவஸ். அதாவது என்னென்னா, பிஎம் அண்ட் சிஎம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பில்லை வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதில் கண்டிஷன்ஸு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பில்லை வந்து இன்னும் ஆக்டாக மாறல. ஸோ ஆக்ட் ஆனோன்னு தான் இது என்ன ஆகும் அப்படின்னா இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிஎம்க்கு சிஎம்க்கு இருக்கிற பவர் என்ன, அண்டர் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் வருவாங்களா, கவர்னர் வருவாங்களா, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ரிமூவல் ப்ராசஸ் என்ன, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டா ஓகேவா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் ஒன்றும் நியூஸ் பெருசாக இல்லை. அடுத்தது 5th பேஜில் என்ஜிஓ ட்ரெயின்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் டு எஸ்டாப்ளிஷ் சஸ்டைனபிள் ஹோம் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதை எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் லெவலில் நடத்தக்கூடிய நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அது கூட கம்பேர் பண்ணலாம். அப்போ என்னன்னா, மால் நியூட்ரிஷன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் கவர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நியூஸ். ஓகேவா? மற்றபடி இதில் இம்பார்ட்டண்டாக எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 9th பேஜில் நோ டிலே இன் ட்ரீட்டிங் அமீபியா இன்ஃபெக்ஷன். அதாவது கேரளாவில் இப்போ மேஜராக அடுத்த இன்ஃபெக்ஷன் போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பிரெயின் ஈட்டிங் அமீபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, செரிப்ரல் ஃப்ளூயிட் சாம்பிள் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் பண்ணி இதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், ப்ளஸ் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், இதோட சிம்டம்ஸ் என்ன, ஓகேவா, இது எங்கே மேஜராக அஃபெக்ட் ஆகும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இதில் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய அந்த அமீபா நேம் என்ன அப்படின்னா, நாகுலேரியா ஃபவுலாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமீபா. ஓகேவா? ஸோ இது எது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஸ்டாக்னேட்டட் வாட்டர், நம்ம ரிவர்ஸ் மூலமா இல்லைன்னா லேக்ஸ் மூலமா, ஸோ இதில் ஸ்விம்மிங் அந்த பிரச்சனை மூலமா இன்ஃபெக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் கண்டென்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அதோட கண்டென்ட் தான் நிறைய இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் த ஃபேக்ட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு இல்லையா? அதுல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த சுக்மார் சென் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாரு அப்படின்னா, சிஇசியா இருந்தார். ஓகேவா? ஸோ அவர் இருக்கும்போது எப்படி வந்து இந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எலெக்ஷனை வந்து மோஸ்ட் இன்க்ளூசிவா நடத்தினாரு, ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் போதுமானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பனிஷிங் ப்ராசஸ், அதாவது என்னன்னா ஜெண்டர் ஐடென்டிட்டி ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணிப்பூர்ல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் வந்து அவங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டி அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பியூரோக்ராட்டிக் ரிஜிடிட்டினாலையும் சில பிரச்சனைகள், அதாவது என்னன்னா அதை இன்க்ளூட் பண்றதுல இருக்க ப்ராசஸிங் பிரச்சனைனாலையும் லேட் ஆனிச்சு. ஓகேவா? அப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கான ரைட்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அவங்களுக்கு என்ன ஆக்ட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் as a தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து ரெகனைஸ் பண்ணாங்க அப்படின்னா, நால்சா ஆக்ட். ஓகேவா? நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கும். அதாவது ஜெண்டரை வந்து செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துட்டா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21 எனக்கு லிபர்ட்டி இருக்கு இல்லையா, ஈக்குவாலிட்டி இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போல. நெக்ஸ்ட், இந்தியாஸ் டெமோக்ரஸி இஸ் ஃபெயிலிங் த மைக்ரண்ட் சிட்டிசன்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ அதே தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மைக்ரன்ஸ், நாங்க உங்க வீட்டில் வந்து கதவை தட்டி கேட்கும்போது நீங்க வீட்டில் இல்லை அப்படின்னா என்னாச்சு, உங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றது தான் நியூஸ். ஓகேவா? ஸோ அப்போ மைக்ரன்ஸோட என்ன ஆகுது அப்படின்னா, ரைட் டு ஓட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதை பத்தி லைட்டா பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கீம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகே, ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்ற ஸ்கீமும் வந்து அண்டர் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கு, அவ்வளோவா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிளஸ் என்னன்னா, மைக்ரன்ஸ்க்காக ஒரு பயம் என்ன அப்படின்னா, நம்ம எங்க அங்க போய் ரேஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் இது வந்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆக்ஷன்ஸும் இருக்கு அப்படின்றது தான் அந்த நியூஸோட மெயின் இது. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நியூக்ளியர் லாஸ் அண்ட் ரோல் ஆஃப் அப்போசிஷன். அதாவது இன்னும் இது வரல. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க, நியூக்ளியர் லாவை அமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவில் ஆல்ரெடி நியூக்ளியர் லாவை பத்தி என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல 2 ஆக்ட் இருக்கு. ஒன்னு என்னன்னா சிவில் லயபிலிட்டி ஆஃப் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட், இன்னொன்று வந்து அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆக்ட் இருக்கு. ஓகேவா? இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
நியூக்ளியர் டேமேஜஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னா எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேமேஜஸ்க்கான லயபிலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஆனால் இதை இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ல என்ன வரப்போகுது அப்படின்னா வரப்போகுதுன்னு இவர் சொல்றாரு அப்படின்னா மேபி அதை வந்து லிபரலைஸ் பண்ணலாம், அதாவது அதை டேமேஜஸ் வந்து கம்மி பண்ணலாம், டேமேஜஸ் கொடுக்குற அமௌண்ட்டை கம்மி பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராடிக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா போபால் கேஸ் ட்ரெஜரி நடந்துச்சு 1984ல. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த ட்ராஜிக் இது. சொன்ன வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கிறதுனால இது அப்போசிஷனும் வரக்கூடிய, அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரொம்ப எலாபரேட்டிவா இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுல ஒரு கமிஷன் பத்தி கொடுத்துருக்காங்க, டாக்டர் ராஜா ராமண்ணா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணுவாரு, இது மாதிரி நீங்க வந்து அமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து நம்ம கருத்தில் கொண்டு இதெல்லாம் எடுத்துக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டெலிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா விமன் தான் அதிகமாக டெலிஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எங்கேயாவது எத்திக்ஸ்ல எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணும்போது ஜெண்டர் ஜஸ்டிஸ் யூஸ் பண்ணும்போதும் இல்லை எஸ்எல் எங்கேயாவது யூஸ் பண்ணும்போதும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ரஷ்யா வெல்கம்ஸ் வாங் இ விசிட். அதாவது என்னன்னா இப்போ சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியா விசிட் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அதை வந்து ரஷ்யா வந்து வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன இது அப்படின்னா ரஷ்யா இந்தியா சைனா அப்படின்ற ஒரு குவாட்ரிலேட்டரல் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுமா அப்படின்றது தான் மேட்ரு. அப்போ அடுத்த வந்து பிரிக்ஸ், ஸோ இந்த மாதிரி சமிட் நடக்கும்போது இது இன்னும் எவால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்தியா சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் அக்னி 5 மிசைல். ஸோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கு அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸ், அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சும்மா. அப்போ இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா அக்னி 5 மிசைல்ஸ், அக்னி சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மிசைல்ஸை பத்தி சின்ன சின்ன டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கணும். பிளஸ் இன்டகிரேட்டட் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம்னா என்ன, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு கீழே எந்தெந்த மிசைல்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்றது மட்டும் பார்த்து வச்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் சோலார் அலையன்ஸ். ஸோ குளோபல் சோலார் அலையன்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அண்ட் பிரான்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 2023 நினைக்கிறேன். 2023ல இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்தியாவில் ரிசர்ச் ஹப் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னா என்ன, அதுல யார் மெம்பரா இருக்காங்க, அதுல நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன் யாரு அப்படின்னா ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் தான். ஏன் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லோக்சபா கிளியர்ஸ் பில் தட் பேன்ஸ் ரியல் மணி கேமிங். அதாவது என்ன அப்படின்னா இந்த Dream11 சர்க்கிள் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மணியை கட்டி எல்லாம் ஏமாந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா லோக்சபா வந்து பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கிளியர் ஆயிருக்கு. ஓகேவா? லோக்சபால நான் அடுத்த சபைக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் அன்சர்டனிட்டி இன் எக்ஸ்டர்னல் டிமாண்ட். ஏன்னா இப்போ யூஎஸ் டாரிஃப் தான், அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் கம்மியாகிறதுனாலையும் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கான மார்க்கெட் கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற MSME செக்டர்ஸும் நம்மளோட இதுவும் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? இப்போ கூட எக்ஸ்ட்ரா 25% போட போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போட்டாருன்னு நினைக்கிறேன் 50%. ஸோ செபி ப்ரொபோசல், நெக்ஸ்ட் நியூஸ் வந்து செபி ப்ரொபோசல் டு ரிலாக்ஸ் மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அண்ட் மினிமம் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது இது ஆல்ரெடி நேற்று பார்த்த மாதிரி தான். நேற்று நியூஸ்ல பார்த்தா என்னன்னா மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மினிமம் உங்களோட ஷேர்ஸ் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பப்ளிக்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வரட்டும், இந்த ப்ரொபோசல் ஃபுல்லா முடிஞ்சோன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்தியா யுரேஷியா ட்ரேட் டீல். இந்தியா யுரேஷியா ட்ரேட் டீல் அப்படின்றது என்ன, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். இந்தியா யுரேஷியன் ரீஜன் தெரியல, யூரோப்பு ஏஷியா இதுதான் யுரேஷியன் ரீஜன் அப்படின்றது. ஸோ அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரேட் டீல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் வந்து சைன் பண்றோம். ஓகேவா? கசாகஸ்தான், ஓகேவா, அந்த மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட சைன் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் இது அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா கோர் செக்டார் growth அப்படின்றது. கோர் செக்டார் வந்து growth வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு. 2% இப்போ கம்மியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டேட்டா தேவையில்ல, ஆனா இதுல என்ன தேவை அப்படின்னா கோர் செக்டர்ஸ்னா எது ஓகேவா, எது வந்து பிரைமரியா கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போகும். ஓகே, ஒரு 8 செக்டார் இருக்கும், அந்த 8 செக்டார் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் இல்லை.
யூஎஸ் எக்ஸ்பேண்ட் சாங்ஷன் ஆன் அஃபிஷியல் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஓகே, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருக்கக்கூடிய 2 ஜட்ஜுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா யூஎஸ்ல இருந்து சாங்ஷன் போட்டிருக்காங்க. நியூஸ் தேவையில்லை பெருசா, இருந்தாலும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எழுதும் போது எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னா என்ன, ஓகே, அது என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இது பண்றாங்க, ஓகே, இண்டிவிஜுவல் பர்சனை இது பண்ண முடியுமா, அரெஸ்ட் இஷ்யூ பண்ண முடியுமா முடியாதா. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, இதை மட்டும் பார்த்துட்டா போதும். இது கூட சேர்ந்து இன்னொரு சிஸ்டம் இருக்கு, என்னன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, யூஎனுக்கு கீழே வருமா வராதா அப்படின்றது மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டா போதுமானது. ஓகே, ஓகே. குளோபல் ஸ்போர்ட் நியூஸ்ல இன்னைக்கு எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ.